இந்த வாட்டி மதுரை குலுங்க போகுது. யாரெல்லாம் வரீங்க? ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு திருவிழா ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படும். ஆனா அதிக அளவுல நம்ம நாட்டோட பல்வேறு இடங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் ஒரு திருவிழாவை பாக்குறதுக்கு கோடான கோடி மக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, உண்மைதான். அதுதான் மதுரையில நடக்கிற சித்திரை திருவிழா. இந்த பிரசித்தி பெற்ற திருவிழாவோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். சைவ மற்றும் வைணவ மக்கள் இணைந்து கொண்டாடுற திருவிழாவாகவும் மதுரையில் அமைஞ்சிருக்கிற அழகர் கோவில் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவில் ஆகிய இரு கோவில்களுக்குமே பொதுவான திருவிழா தான் இந்த சித்திரை திருவிழா. தங்கை மீனாட்சியோட திருமணத்தை பாக்குறதுக்காக கள்ளழகர் கிளம்பி வராரு. ஆனா கள்ளழகர் வர்றதுக்கு முன்னாடியே திருமணம் நடந்து முடிஞ்ச செய்தியை கேட்டு வைகை ஆற்றுல எழுந்தருளி அப்படியே திரும்பி அழகர் மலையை நோக்கி வழியில பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. இந்த திருவிழா கொடியேற்றத்துல தொடங்கி கள்ளழகர் வைகையில எழுந்தருளி அதுக்கப்புறமா வண்டியூர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு மண்டபத்துல வண்டுகர் முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்து திரும்பி அழகர் மலைக்கு போறது வரைக்கும் இந்த திருவிழாக்கள் மொத்தம் 15 நாட்கள் கோலாகலமா கொண்டாடப்படுது. இந்த சித்திரை திருவிழா உலகத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற திருவிழாக்கள்ல ஒன்னாவும் கருதப்படுது. அதனால இந்த திருவிழாவை பார்க்கணும் அப்படின்னு பல பகுதிகளில் இருக்கிற மக்களும் மதுரையிலிருந்து வேலைக்காக வெளியூர் சென்ற நபர்கள் எல்லாருமே திரும்பி வந்து இந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக வருவாங்களா. மேலும் பக்தர்கள் மீனாட்சி, கருப்பசாமி போன்ற வேடங்கள் அணிஞ்சும் தங்களோட குழந்தைகளுக்குமே அது மாதிரியான வேடங்களை அணிவிச்சு இறைவனை வழிபட்டுட்டு போறாங்களா. அதே சமயத்துல இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது மதுரையில வெயில் உச்சத்துல இருக்கிற சமயம். ஆனா அடிக்கிற வெயில கூட பொருட்படுத்தாம மதுரையில இருக்கிற தெருக்கள் எல்லாமே மக்கள் கூட்டம் கூட்டமா போறத பார்க்க முடியும். மேலும் இந்த திருவிழாவில் வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் பசியில இருக்கக்கூடாது அப்படின்னு தெருக்கள் எல்லா இடங்கள்லயுமே உணவு மற்றும் மோர் போன்ற பானங்கள் வழங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குமா. இந்த திருவிழா வெறும் வழிபாடு மட்டும் இல்லாம ஆடுறது பாடுறது போன்ற பல்வேறு நிகழ்வுகளும் அங்கங்க நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கறதால பாக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. எனவே இந்த மதுரையில நடக்கிற சித்திரை திருவிழா கலாச்சாரம், உணவு மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய எல்லாத்தையுமே உள்ளடக்கியதா இருக்குது. இப்போ மதுரையில பல்வேறு இடங்கள்ல தேர்தல் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல சித்திரை திருவிழா நடைபெறதுக்கான வேலைப்பாடுகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம வர்ற 19ஆம் தேதி கொடியேற்றம் நடக்குது அப்படின்னு 20ஆம் தேதி மீனாட்சி அம்மனோட விஜயம், அதுக்கப்புறமா 21ஆம் தேதி மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறதாகவும் 22ஆம் தேதி அன்னைக்கு தேரோட்டம், அதை தொடர்ந்து கள்ளழகர் எதிர் சேவையை அடுத்து வர 23ஆம் தேதி கள்ளழகர் வைகையில இறங்குற வைபவம் நடைபெறுமா. கடந்த 2019ஆம் ஆண்டுல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அன்னைக்கு தான் மதுரையில சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டுச்சு. இப்ப இதே போலதான் தேர்தல் நேரத்துல சித்திரை திருவிழா கொண்டாடப்பட இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் கொண்டாட்டமும் திருவிழா கொண்டாட்டமும் சேர்ந்து மதுரையே மக்கள் கூட்டத்தால நிரம்பி வழிய போகுது. இதுவரைக்கும் இந்த திருவிழாவை பார்க்காதவங்க இந்த முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க.